30 நாளில் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன்றதுல நாள் 5. நண்பர்களே ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னைக்கு காலையிலேயே 9:30 தான் எந்திரிச்சேன். கார்டியோ கட்டு தோத்துக்கிட்டே இருக்கீடா. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே பேபி சிட்டர் பயலுக்கடா வேலை இருந்துச்சு. தென் அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் எலும்போதே தொண்டையில் கிச்சு அதனால் அம்மா கிட்ட டீயை கேட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. 2 முட்டை தோசை வித் சம் சட்னி. 2 முட்டை தோசை சாப்பிட்டு முடிக்கும் போதே இன்னும் 10 தோசை சாப்பிடணும் போல மனசுக்குள்ள ஒரு எண்ணம். எப்படியோ அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சாச்சு. அப்புறம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காரலான்னு பார்த்தா துணியெல்லாம் காய வைக்கணும். ஆப்பிரிக்காவுக்கு போன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அடிக்கிற வெயிலில் போனால் ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த வெயிலில் துணி காய போடுறதும் ஒன்று, புலி படத்தில் அந்த நெருப்புக்குள்ளே போயிட்டு வரது ஒன்று. அப்படி இருந்துச்சு. முட்டிக்கிறதுக்குள்ளே தலை சூடாய் செம்ம கடுப்பாயிட்டேன். வாழ்க்கையின் உச்சக்கட்ட வெறியில் இருந்தேன். இந்த மாதிரி கடுப்பான டைமில் சூடான டீயை குடித்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆனேன். உண்மையாக சொல்கிறேன், டீயை குடித்தாலே போதும் கடுப்பெல்லாம் அப்படியே எங்கேயோ பறந்து போயிடுது. ஒரு பரவச நிலைக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போயிட்டு செம்ம கோமா உட்காரலான்னு போனோன்னே எங்கள் அம்மா எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டாங்க. வீட்டில் எங்கள் அம்மா டீயை கொடுத்ததும் கொஞ்சம் அப்படியே காம் டவுன் ஆகிட்டேன். ஸ்டாப், அங்கே பாருங்க டாடி. இல்ல அப்புறம் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு என்னோட லிப்ஸு சிகரெட்டே அடிக்காமல் சிகரெட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில யூடியூப்பை பார்த்து இன்க்ரீடியன்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஜிம்முக்கு போய் நண்பனோட உட்காந்து கதை போமான்னு ஆரம்பித்தேன். 7:30 போனவன் 9 மணி வரைக்கும் அவங்ககிட்ட உட்காந்து மொக்க போட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் போட விருப்பமே இல்லாமல் இருந்துச்சு. ஏமாத்திரலாம் நினச்சேன். பட் ஆனால் மனசு இடம் கொடுக்காதனால பேக்குக்கு ஒரு 4 வேரியேஷனை பண்ணேன். டக்குன்னு அரை மணி நேரத்தில் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சோயா சங்க்ஸ் வச்சு புது ரெசிபி ட்ரை பண்ணேன். ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். டிலே ஆகிறதுக்கு மன்னித்து கொள்ளவும். அப்புறம் என்ன, லோ பட்ஜெட் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். டாடா பாய்.